நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தலையே சுத்துது. மித்ரா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு மேடம். இல்ல, எனக்கு புரியல. அது என்ன மாயமா மந்திரமா? நம்ம ஆளை வச்சு தூக்குன தாலி தெப்ப குளத்துக்குள்ள முழுகின பாரதி கழுத்துல எப்படி வரும்? எனக்கும் அந்த விஷயம் தான் புரியாம இருக்கு. இப்ப வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ குளத்துல குளிக்கிறப்போ 2 தடவையுமே தாலி இல்ல. ஆனா 3ஆவது தடவை முங்கி வெளியில எழுந்துச்சு வரப்போ அவ கழுத்துல தாலி இருந்துச்சு மேடம். இது அவளா ஏதாவது செட்டப் பண்ணி அந்த மாதிரி ஒரு தாலிய போட்டுக்கிட்டாளா, இல்ல சாமி தான் அவ கழுத்துல தாலிய போட்டுச்சான்னு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பாரதி நமக்கு எதிராக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்ச மாதிரி அவ கை மட்டும் ஓங்கிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டோம், அது நமக்கு தான் ஆபத்து. இப்போ ஓகேவா? வலி இருக்கா? பரவாயில்ல சார், நான் ஓகே தான். கோயில்ல நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க தாலி உங்க கழுத்துக்கு வந்துருச்சுல்ல? உண்மைதான் சார். ஆனா திருடன் என் கழுத்துல இருந்து அறுத்துட்டு போன தாலிய நீங்க திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா உங்களுக்கு தாலி கிடைக்கல. குளத்துல முங்கி எந்திரிக்கிறப்போ தாலி எப்படி என் கழுத்துக்கு வந்திருக்கும்? ஒண்ணுமே புரியல சார். இந்த விஷயத்தை யோசிக்க யோசிக்க ரொம்ப குழப்பமாவே இருக்கு. திருடன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போன தாலி குளத்துக்குள்ள எப்படி வந்துச்சு? அதுவும் கரெக்டா என் கழுத்துக்கு எப்படி வந்துச்சு? இப்படி எனக்குள்ள இருக்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை சார். ஆனா தாலி என் கழுத்துல இருக்கு. பாரதி, நீங்க தாலி திருட்டு போன விஷயம் என்கிட்ட சொன்னதுமே நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்நாச்சிங் நடந்த இடத்துல போய் விசாரிச்சேன். பட் எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லான தகவலும் கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் நீங்க கோவில்ல பிடிவாதமா தலையில தேங்காய் உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை தடுக்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன். நல்ல வேளை அதுக்குள்ள அந்த அகோரி வந்து தடுத்து நிறுத்திட்டார். நாம இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ நான் அவங்க கழுத்துல தாலியை போட்டதை பார்த்துட்டாங்களா? உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் 2 தடவை கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கையில பெயின் இருக்கு. என்ன நடந்துச்சு? சார், திருடன் என் கழுத்துல இருந்து செயினை புடுங்கிட்டு போனப்போ தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்பதான் கையில அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கும் போது இழுத்து அடிச்சு உடைச்சதுல அடிப்பட்ட கையில மறுபடியும் ஸ்ட்ரெயின் அதிகமாயிடுச்சு. வீக்கம் இருக்கு. அதனாலதான் இப்போ கையை தூக்க முடியாம வலிக்குது சார். சரியாயிடும். சரி, ஓகே. அப்படின்னா நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். ஐயோ வேணாம் சார், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட போங்க பாரதி, உங்க கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு கையை தூக்க முடியாம கஷ்டப்படுறீங்களே, ஊட்டி விடலான்னு நினைச்சேன். நீங்க என்னடானா பதறிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க. தமிழ், நீ சொல்லுமா, அம்மாக்கு நான் ஊட்டி விடலாம் தானே? நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னதும் தமிழ் எவ்வளவு சந்தோஷப்படுறா பாருங்க. பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண வர கேர்டேக்கரா என்ன நினைச்சுக்கோங்க. என்ன தமிழ், ஓகே தானே? அப்பா, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்களே அம்மாக்கு ஊட்டி விடுங்க, அம்மா சாப்பிடுவாங்க. என்ன சொன்னீங்க? ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? என்ன பாரதி, இது நல்ல கதையா இருக்கு. நேற்று என்ன நீங்க சாதாரண வேலையா பார்த்துருக்கீங்க? தலையில இடி விழுகிற மாதிரி ஒவ்வொரு தேங்காயையும் தலையில போட்டு உடைச்சிருக்காங்க. தலையில காயம் வேற இன்னும் ஆறல. நீங்க ஆஃபீஸ்க்குலாம் வர வேண்டாம், ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா சொல்லுங்க தம்பி, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. அப்ப யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வீட்டில் தான் இருக்க போறீங்க. இல்ல சார், ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு.
நாங்க வந்தாதான் அதை முடிக்க முடியும். சான்ஸே இல்லை பாரதி. நான் உங்களை இன்னைக்கு ஆஃபீஸ் வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்தால் போதும். இது என்னோட ஆர்டர். மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்கிறத கேளுங்க. போங்க, முதல்ல உடம்ப பாருங்க. சரி, ஓகே சார். நீங்க என் மேல இவ்ளோ அக்கறையா சொல்றப்ப நான் உங்க பேச்ச கேட்காம இருப்பேனா? நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பூரா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிறேன். That's good. மித்ரா, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இப்போவே கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். பசங்களா வாங்க, நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐ ஜாலி. வாங்க வாங்க வாங்க. பை பாட்டி. பை மா. பாய். பாய். வா 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 போலாம் போலாம். வா. பாரதி, ஒரு சின்ன எமர்ஜென்சி. முக்கியமான ஃபைல் ஒன்று வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே நம்ம டேபிள் மேலே தான் இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட முடியுமா? அந்த ஃபைலில் ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. நீயும் வந்தனா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட முடியும். ஓ, அப்படிங்களா மேடம்? வந்துட்டா போச்சு. ஏய், என்ன பேச்சுல நக்குல் தெரியுது. தெரிஞ்சிருச்சா? தெரியணும்ல. என் ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வேணும்னே ஃபைல இங்கேயே வச்சுட்டு போயிருக்கீங்க. அதேவே சாக்கா வச்சு ஆதி என்ன வர வேணாம்னு சொன்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறது தான் உங்களோட பிளான். இது கூட தெரியாத அளவுக்கு பாரதி என்ன உன்ன மாதிரி முட்டாளா? ஏதாச்சும் புதுசா யோசிச்சு பண்ணலாம்ல. எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி மித்ரா, அதை விடு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆபீஸ் வரதான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அங்கதானே என் புருஷன் ஆதி இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்கறது கஷ்டமா என்ன? அதனால நான் கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு நீ சொன்ன ஃபைல கொண்டு வரேன். ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப நான் ஆபீஸ்க்கு எப்படி வரது, வந்தா ஆதியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா நீயே அதுக்கு சூப்பரா பிளான் போட்டு கொடுத்துட்ட. வர்த்தா, பாய். என்ன பண்ணாலும் இவளுக்கு ஃபேவராகவே போய் முடியுது.